சாத்விகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுட்டி அரவிந்தின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்றென்றும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த என்றென்றும்க்கும் இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் பயங்கரமான பொருத்தம் இருக்கு. என்றென்றும் நம்ம வாழ்க்கையில் இணைந்து இருக்குதுன்னா அது இசை மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த இசையில் இவங்களுடைய குரல் அன்றாட வாழ்க்கையில நம்ம நாட்களில் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டே இருக்கும். நான் செல்லமாக இவங்களை பின்னணியில் இருக்கும் முன்னணி பாடகி அப்படின்னு சொல்லுவேன். பியூட்டிஃபுல் குரல் குவீன், முன்னணியில் இருக்கும் பின்னணி பாடகி சுர்முகி அவர்களை வருக வரவேற்கிறோம். வணக்கம் சுர்முகி அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. அதிகமா பேசாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன் உங்களுடைய ஃபேவரட் சாங், எங்களுக்கு எல்லாம் ஃபேவரட்டான சாங், அதை பாருங்க, நாங்க யாரும் தெரிஞ்சுக்கிறோம். கனவா காத்து ஆள் தூக்குறே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குறே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பளையே, நான் உச்சந்தலைய சத்திய செஞ்சோம் தீரலையே, உன் பவசுக்கும் உன் பதவிக்கும் வெள்ளக்காரி பிடிப்ப, இந்த கிறுக்கிய ஏழை சிறுக்கிய எதுக்காக பிடிச்ச, ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்தோடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழா, ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. எவ்வளவு சின்ன பல்லவியா போச்சா? எஸ், இப்ப பாத்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இந்த பொண்ணா இந்த பாட்டு பாடிச்சு, இதுவா அந்த பாட்டு பாடி இல்ல அப்படி நினைச்சிருப்பாங்க. எஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க நிறைய பாடல்கள், நிறைய மொழிகள், கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜஸ் நினைக்கிறேன் இல்லையா? சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலயும், சவுத் இந்தியால இருக்க எல்லா லாங்குவேஜஸ் அப்படின்ற மாதிரி. படுகா லாங்குவேஜ் கூட பாடியிருக்கேன். படுகா ஊட்டி லாங்குவேஜ். அப்படியா? எஸ், அதை பத்தி நிறைய பேசுவோம். எல்லா லாங்குவேஜ்ல நீங்க பாடினாலும் அந்தந்த லாங்குவேஜுக்குன்னு உண்டான அந்த சிறப்பம்சத்தை ரொம்ப அழகா கொடுக்குறீங்க. ரொம்ப வருஷமா இருந்தாலும் இந்த ஆண்டிப்பட்டி எங்களுக்கு மனசுல அப்படி பயங்கரமான இருக்கு. எஸ், உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த இசை ஞானம் சாதாரணமா வந்திருக்காது, ஒரு மிகப்பெரிய இசை பரம்பரை தான் நீங்க. யாரு என்ன நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இசை பரம்பரை அப்படின்னு சொல்றதோட தொன்று தொட்டு எல்லாருமே எங்க வீட்டுல பாடுவாங்க அப்படின்னு சொல்லி, எங்க பாட்டி ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க பாட்டியும் நல்லா பாடுவாங்களா? அவங்களோட குரல் தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் அவங்கள பார்த்தது இல்ல அப்ப அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அவங்க வயலின் மாஸ்டரோ சௌடையாவுடைய சிஷ்யை. அவங்க குழந்தையா இருக்கிறச்ச கத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்க அத்தை வீணை வாசிப்பாங்க, எங்க அண்ணா மேண்டலின் வாசிப்பாங்க. அண்ணா மீன்ஸ் கசின் பிரதர்ஸு. அப்புறம் எங்கள் அப்பா ஒரு ரொம்ப ரொம்ப அழகான பாடகர். ஸோ நான் இது வரைக்கும் நிறைய பாடகர்களை வியந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையா எனக்கு பாடணும்னு ஆசை வந்தது எங்கள் அப்பா பாட்டை கேட்டு தான். எங்கள் அப்பா பாடினா இந்தோர்னு ஒரு மத்திய பிரதேஷில் இருக்கிற ஒரு ஊரில் எங்கள் அப்பா இப்போ போனாலுமே அவர் பாடுறதை பற்றி சொல்லுவாங்க. அவர் பாடினானாக்கா மொத்தமாக சைலண்ட் ஆயிடுவாங்க அந்த இடத்துல. அந்த அளவுக்கு அவரோட ஒரு காந்தம் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு காந்தம் அந்த குரல்ல இருக்கும் அப்படின்ட்டு. எனக்குமே அவர் பாடுறச்ச நிறைய தடவை அழுதுருக்கேன் குழந்தையா. அந்த பாஷை புரியாது, ஒண்ணுமே புரியாதுன்னா கூட அழுவேன் நான். அந்த அளவுக்கு பாடணும்னு ஒரு ஆசை வந்தது எங்க அப்பானால தான். அவர் தான் எனக்கு முதல் குருவும். அவர் நிறைய பாடல் சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் இயற்கையான பாடகி தான், கத்துக்கிட்டு பாடுறவ கிடையாது. பாட்டு தியரிட்டிக்கலா கத்துக்கிட்டு பாடுறவ இல்ல. உங்க அளவுக்கு தியரி எல்லாம் தெரியாது எனக்கு. ஏதோ கடவுள் கொடுத்த ஞானத்துல, கடவுள் போட்ட பிச்சையில பாடிட்டு இருக்கிற ஒரு சிறு பாடகி. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அடக்கம், பாத்தீங்களா? அதாவது இது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி டாட் இஸ் a ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க அவர் ஒரு ஃபேன் கேர்ளா இது மட்டும் இல்லாம ஒரு குருவாவும் நீங்க பாத்திருக்கீன்றப்ப அது கண்டிப்பா வந்துதான் ஆகும். நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நீங்க மத்திய பிரதேஷ்ல இருந்தீங்கன்னு சொல்லி.
அங்கதான் படிச்சு வளர்ந்தது எல்லாமே. எங்க அப்பா வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே மகாராஷ்டிரா. அவரு காலேஜ் லைஃப் முடிச்சக்கப்புறம் அவர் வந்து மத்திய பிரதேஷ்ல வேலைக்காக அவங்க மொத்த ஃபேமிலியுமே அங்கதான் இருந்தாங்க. ஏன்னா எங்க தாத்தா வந்து போஸ்ட் மாஸ்டருங்கிறதுனால அப்படி ஊர் ஊரா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ இந்தோர்ல தான் லாஸ்டா எங்க தாத்தா வந்து பணியாற்றினாரு. ஸோ அந்த ஊர்ல எங்க அப்பா வந்து அப்படியே மொத்த ஹீரோயிசமும் காட்டிட்டாரு. நீ போஸ்ட் போடு, நான் சாங் போட்டுக்கிறேன் அப்படின்னு. அதாவது நிஜமா வந்த வேலைய எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல கிடைச்ச வேலையை கூட விட்டுட்டு பாடுறது முக்கியம் சொல்லிட்டு அது பின்னாடி இருந்தாரு அவரு. அது ஆமா, அந்த அளவுக்கு ஒரு இசை கிரேஸ் உள்ள ஒரு ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உணர்ந்து இல்ல வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஒழுங்கா ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு போனாரு. நீங்க எப்ப இந்த பக்கம் வந்தீங்க, தமிழ்நாடு பக்கம் வந்தீங்க? எங்களுக்கு பூர்வீகம் வந்து கோயம்புத்தூர். ஓ, இங்க இருந்தா போனது? நான் பிறந்தது கோயம்புத்தூர்ல தான். அதாவது முதல்ல இருந்து வாங்க. நீங்க பிறந்தது கோயம்புத்தூர், அப்புறம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் இருந்தது மகாராஷ்டிரா தான். சரி. எங்க அக்கா பிறந்ததெல்லாம் மகாராஷ்டிரா, எங்க அப்பா அம்மா இருந்ததெல்லாம் மகாராஷ்டிரா தான். ஆனா நான் பிறந்தது கோயம்புத்தூர்ல ஒரு 6 மாசம் இருந்தேன், அவ்வளவுதான். சரி. அதுக்கப்புறம் திருப்பி போயாச்சு, பூனாக்கு போயாச்சு திருப்பி. சோ பிரைமரி வரைக்கும் மகாராஷ்டிரால படிச்சோம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரான்னு தனிப்பட்டு சொல்ல முடியாது, நிறைய மகாராஷ்டிரால இருந்தோம். மகாராஷ்டிரால பூனால இருந்தேன், நாக்பூர்ல இருந்தேன், ஹைதராபாத்ல ஒரு 2 வருஷம் இருந்தேன். அது மாதிரி ரொம்ப வருஷம் இந்திய நாடு என் வீடு அப்படின்னு ஒரு கொள்கையோட வாழற ஒரு குடும்பம். ப்ரொஃபஷனலா எப்ப மியூசிக் மாறிச்சு? அதாவது அப்பா நீங்க சொல்றீங்கல்ல, பெரியப்பா சித்தி எல்லாருமே, அதாவது ஃபேமிலியே சேர்ந்தா ஒரு ஆர்கெஸ்ட்ரா சேர்ந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா அப்படிதான் இருக்கும். எனக்கு இது ப்ரொஃபஷனலா எப்படி மாறிச்சு அப்படின்னு தெரியாது. ஆனா எங்க வீட்டுல வந்து நாங்க அங்க ஊர்ல இருந்து எங்க அத்தை வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஒரு பைட்டக் மாதிரி ஒரு பெரிய ஆடியோ மட்டும் வெடி எழுப்பீங்களா? இல்ல அதுவும் ஆடியோ எல்லாம் கிடையாது. நாங்க அப்படியே ஜாலியா பாடிட்டே இருப்போம், நைட் எல்லாம் பாடுவோம். எங்க அத்தை இந்த பாட்டு பாடுவாங்க, எங்க சித்தப்பா வந்து ஒரு பாட்டு பாடுவாரு. என்னோட சின்ன அத்தை அவங்க இறந்துட்டாங்க இப்போ, அவங்களும் ரொம்ப அழகா பாடுவாங்க. அவங்க பாடின லதா மங்கேஷ்கர் மாதிரியே இருக்கும் ஆக்சுவலா. ஒன்னு அவங்களும் எங்க அப்பாவும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. எங்க அண்ணா வந்து மேண்ட்லின் கத்துட்டு இருந்தாரு அப்போ. ஃபுல் செட்டப் வீட்லயே. ஆமா, சோ ஜாலியா போயிட்டு இருந்தாலும் ப்ரொஃபஷனலா நீங்க பாடின ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டா இருக்கும்? ஸ்டேஜா இருக்கலாம், ரெக்கார்டிங்கா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஒரு 2 சம்பவம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த இடத்துல சொல்லிருங்க. எங்க அப்பா வந்து என்ன ஒரு பெரிய சிங்கரா அப்படி ஆனோம் அப்படின்னு ஆசைப்பட்டது இல்ல. லைக் அவருக்கு வந்து பண்ணானாக்கா அது டோட்டல் முயற்சியா இருக்கணும், கண்டிப்பா வெற்றி ஆற அளவுக்கு நீ வந்து ஒரு சிங்கரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது பண்ணாத, ஒழுங்கா படிப்பு பாரு அப்படின்ட்டு எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சுதான் சும்மா அப்படி முனகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்காக ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப டஃப் சாங். நீ இதை பாடிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு பாட்டுலாம் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி. அது யேசுதாஸ் சார் வந்து ஆலாப்னு ஒரு படத்துல பாடின ஒரு ரொம்ப டஃப்பான சாங் அது. மாதா சரஸ்வதி शारदा हे माता सरस्वती शारदा विद्यादानी दयानी दुःखहरिणी जगत जननी ज्वालामुखी माता सरस्वती शारदा हे மாதா சரஸ்வதி அப்படின்னு ஒரு பாட்டு. இல்லனா அந்த சரணம்லாம் இன்னுமே டஃபா இருக்கும். ஒரு 2வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பாரமா அப்படின்னு சரி பரவாயில்ல, அப்பா எப்படியாவது அப்பா சொல்லித்தராங்க நம்ம பாடிடலாம் அப்படின்ட்டு. அவர் ஒரு ஹீரோ இல்ல, அது மாதிரி தெரிஞ்சிருக்குல்ல, என்னைக்காவது அவருக்கு தெரியல இது பாடி எப்படியாவது பாடி அப்புறம் பிரைஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்க சென்னைக்கு வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஹாலிடே போது வந்த போது கலைமகள் சபான்னு அப்போ இங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அப்ப வந்து எங்க அத்தை எல்லாம் வந்து சொல்லி சொல்லி நான் வந்து 7 ஸ்வரங்கள் பாட்டு எடுத்திருந்தேன். ஒரு கொஞ்சம் தமிழ் பாட்டுலாம் கொஞ்சம் தமிழ் பாட்டு தான் அப்போ தெரியும் எனக்கு. ரொம்ப எண்ணி பொறுக்கி ஒரு 4-5 பாட்டு 7 ஸ்வரங்கள் பாட்டு கற்றுக்கோ அப்படின்னு கற்றுக்கிட்டேன் நான். எனக்கு வந்து ஸ்ருதி அதெல்லாம் தெரியாது பெருசா. எனக்கு அது தம்புரா வச்சு பாடக்கூட எனக்கு தெரியாது. ஒரு சரணம் ஒரு ஸ்ருதியில இஷ்டத்துக்கு. அதையும் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ஆக்சுவலாக என்கரேஜ் பண்ணுவாங்க, சும்மா சொல்லக்கூடாது, பரவாயில்ல உன்னால் முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு, கலைமகள் சபால நீ போய் பாடுறச்ச இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்ட்டாரு. ஆனா அங்க பேண்ட் எல்லாம் இருக்காதுல்ல, நீங்க சோலோ சிங்கிங்? இல்ல, எனக்கு இருந்தது.
இருந்துச்சா? ஓ. பெரிய ஆளா இருப்பீங்க போல. எனக்கா வயித்துல புளியக்கரை 7 சுரங்கள் இப்படி சுதி எல்லாம் 7 சுரங்களும் 7 சுரங்களும் இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க, மியூசிக் வாசிக்கிறவங்களாம் உட்காந்துருக்காங்க, இவங்க ஏதாவது சுதி கொடுத்தா எனக்கு பாட வராது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலப்பா சரிப்பா எங்க பாட்டு ரொம்ப பயந்துப்பேன் நானு, பேசுறதுக்கே ஆமா இல்ல தவிர அது சொன்னதே கிடையாது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மேல போயிட்டு ஒரு முருகர் பாட்டு ஆடுமையில் மீதி அந்த பாட்டு பாடிட்டீங்க. எங்க அப்பா தலையில அடிச்சுட்டு நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தர நிறுத்திட்டு போயிட்டாரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் 2 நாள் கழிச்சு அவர் அந்த வழியா பைக்ல வரைச்ச இந்த மாதிரி இந்த காம்படிஷனுடைய இதெல்லாம் போட்டிருக்காங்க. வெஸ்லி ஸ்கூல் நினைக்கிறேன், எனக்கு ஸ்கூல் கூட ஞாபகம் இருக்கு. அப்போ சரி சும்மா பார்க்கலாம் கான்சலேஷன் பிரைஸா ஏதாவது கிடைச்சிருக்கா பார்க்கலாம், கீழே பார்த்துட்டு கான்சலேஷன் இல்ல. சரி எனக்கு அவருக்கு ஏதோ 2 பசங்க பாடினது பிடிச்சது, அந்த பசங்க பேர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் சுசித்ரா. என்னடா இது? சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து ஒரு பாடகி ஆக்கிடுச்சு. தற்செயலா ப்ரொஃபஷனலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க பாடின பாட்டு எனக்கு எப்பவுமே ஒரு டஃப்பான சாங், அதாவது நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு டஃப்பான சாங் பாடிதான் ஒருத்தங்களை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கிற சாங்கை நான் எப்படியுமே கரெக்டா பாடிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிற சாங் எங்களுக்காக ஒரு சின்ன சாம்பிள். கண்ணா வருவாயா கண்ணா வருவாயா மீரா கேட்கிறான் மன்னன் வரும் பாதை மங்கை பார்க்கிறாள் மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள் கண்ணா கண்ணா கண்ணா. இந்த படியில எண்ணெய் இல்லாட்டி தண்ணி அப்படி ஊத்தி விட்டா அப்படி பிளங் 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 அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அது மட்டும் திருப்பி ஒரு அந்த பல்லவியோட லாஸ்ட் மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து வருவாயா மீரா கேட்கிறாள். இந்த பாட்டு இப்ப எதுக்கு பாடினேன்னா இதுவுமே ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரே ஒரு ரியாலிட்டி ஷோ தான் நான் கலந்துகிட்டேன். அதுல ஃபைனல்ஸ்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு ஜதி சங்கதி சுதி சொரங்களா போட்டு எனக்கு அவ்வளவுதான். நீங்க யாரையோ சொல்றீங்க, நான் அப்புறமேல் பாத்துக்கிறேன். இல்ல நிறைய ஸ்வரங்களா போட்டு பாடல் தான் எல்லாருமே பாடினாங்க. இல்ல கஷ்டமான பாட்டு தான், உண்மையா சொல்றேன். எனக்குமே அது பாடணும் கஷ்டம் தான். அப்படி பாடினாதான் அப்பீலிங்கா இருக்கும் கண்டிப்பா ஒரு ஃபைனல்ஸ்க்கு. பட் என்னால அவ்வளவு பெரிய சுமையை சுமக்க முடியுமா தெரியாது. நம்ம தான் 7 சுரங்கள் பாடுறதுக்கு ஆடுமையில் பாடுறீங்களாச்சு. அதனால என்னால முடிஞ்சது இந்த பாட்டு தான் அப்படின்னு. அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச ஃபைனல்ஸ் தானே, ஜெயிச்சா ஓகே, ஜெயிக்கலனாலும் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடி நான் தோத்தேன்னு இருக்கட்டும் அப்படின்னு நான் அந்த பாட்டு பாடினா நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். நான் எப்பவுமே வந்து இசைங்கிறது வந்து நம்ம மனசுல பிடிச்சி ஒன்று பண்றச்ச ஒரு விஷயம் எப்பவுமே நல்லா இருக்கும். இசைங்கிற போது மனசுல இருந்து பிடிச்சி பாடும்போது நமக்கே பிடிக்கும் போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 1000 பேருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகுது 1000 பேருக்கும் அது கண்டிப்பா. ஆமா, 1000 பேருக்கும் அது வந்து பிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது பிடிக்கணும். எனக்கு பிடிக்காத பாட்டை நீங்க எனக்கு திணிச்சு கொடுத்தா கூட என்னால நல்லா பாட முடியாது. யாரையோ எதையோ மனசுல வச்சுட்டு நான் எதையும் மனசுல வைக்கல, உண்மையாவே சொல்றேன். என்னுடைய கருத்து, எனக்கு பிடித்த பாடல்களை நான் எப்பவுமே டெலிவர் பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்பதான் கத்துக்கிட்டேன்னா கூட அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த டியூன் பிடிச்சதுன்னா கண்டிப்பா அந்த டெலிவரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுக்காக சொல்ல வரேன் நான். சோ இப்படி உங்க ஜேர்னி ஆரம்பிச்சு இப்ப வந்து நீங்க பாடாத இசையமைப்பாளர்கள் கிடையாது, பாடாத இசையமைப்பாளர்களுடைய கான்சர்ட்ஸ் கிடையாது, பாடாத பிளேபேக் சிங்கர்ஸ் கிடையாது. உங்களுடைய ஸ்டேஜ்லயும் சரி ரெக்கார்டிங்லயும் சரி எல்லா பிளேபேக் சிங்கர்ஸோடையும் நீங்க நிறைய டிராவல் பண்ணிட்டீங்க. நீங்க ஃபேவரட்டா வாவ்னு பார்த்த நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே சீனியர்ஸ். அவங்களோட நீங்க ஸ்டேஜ்ல பார்க்கும்போது ஏற்பட்ட அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு பிரமிப்பு ஏதாவது? வாவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தோன்றது வந்து எஸ்பிபி அங்கிள் தான். சிறப்பு.
அதாவது எனக்கு உங்களுக்குன்னு கிடையாது, ஒரு சின்ன குழந்தை கூட அவர் பாட்டு கேட்டா வாவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது பக்கத்துல நின்று பாடுறச்ச என்ன பாட்டு பண்ணீங்க? நான் அவரோட ஸ்டேஜஸ் நிறைய அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு அப்படின்னு ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, அடிக்கடி நிறைய பாடின பாட்டு, நிறைய சாரோட நிறைய கான்செப்ட். साथिया तूने क्या किया, बेलिया ये तूने क्या कहा, मैंने किया तेरा इंतजार, इतना करो ना मुझे प्यार, इतना करो ना मुझे प्यार. அது அவர் பாடுற விதமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து we will start loving him அந்த மாதிரி. அண்ட் அது அவர் இருக்காருங்கிற ஒரு பயம், ஒரு லெஜெண்டோட பாடுறச்சு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும்னா, நம்ம பொதுவாகவே வந்து நம்ம கரெக்டா பாடிடணும், எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு ஒரு நடுக்கம் இருக்கும். ஆனா அவர் வந்து அவர் பக்கத்துல நிக்கிறப்ப இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா அவர் வந்து எப்பவுமே ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி நிப்பாரு. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்பு பண்றதுதான் மனுஷனோட சுபாவம், கம்மி தப்பு பண்ணணுங்கிறது தான் நம்ம வந்து முயற்சி செய்யணும், அதனால என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஒரு அவர் பக்கத்துல நிக்கிறாருன்னா ஒரு தைரியம் எனக்கு. இப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பெரிய மேடைக்கு போறேன்னா அவர் பக்கத்துல நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், எப்பவுமே அவர் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு பாடிடுவேன். ஆமா, எஸ்பிபி சார் கூட இருக்காரு, அது போதும் அப்படின்ற மாதிரி. அவரோட ஸ்டேஜே ரொம்ப மேஜிக்கலா இருக்கும். அதே மாதிரி எனக்கு மேஜிக்கலா வந்து ஒரு மனுஷனை பார்த்தேன்னா ஹரிஹரன் சார். ஹரிஹரன் சார் அவர்தான் என்னோட பேர் மாத்தினது. அவர்தான் பெரிய லிஸ்டா போயிட்டே இருக்க மாட்டேங்க இல்லையா? ஏன்னா எஸ்பி சாரோட நீங்க பாடின பாட்டு சொன்னீங்க. இப்ப வந்து உங்களை பேசுறத கேட்கறதோட எங்களுக்கு பாடுறத கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இது ஒரு ஃபெஸ்டிவல் மோடா இருக்கிறதுனால நான் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்ததுல நான் இங்கிலீஷ் சாங்ஸ் அடிக்கடி கேட்பேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கொரியன் சாங்ஸ் கேட்பேன். என்னன்னு கேட்டுறாதீங்க. பட் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துல நிறைய விழாக்காலங்கள் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்கிறது நம்முடைய தமிழ் சினிமாவோட பெருமைன்னு நினைக்கிறேன். இது குவிஸ் காம்படிஷனுக்கு வந்த மாதிரியே. ஆமா, இப்ப அப்படிதான் ஆகப்போகுது. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச பாட்டு தான், நீங்க இந்த தைரியமா ஃபேஸ் பண்ண போறீங்க. நான் ஒவ்வொரு பண்டிகையா சொல்ல போறேன், நீங்க ஃபுல் பாட்டு பாட வேணாம், ரெண்டு லைன் எங்களுக்காக பாடினா போதும். ஓகே, ஸ்டார்ட் வித் தீபாவளி. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி, கன்னி வளரும் நந்தவனம் தான், நந்த தரரா நந்த தரரா. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. ரெண்டு பேர்ல ராஜேஸ்வரி அம்மா, ஜிக்கி அம்மா ரெண்டு பேரும் பாடிருப்பாங்க. நீங்க இந்த வாய்ஸ் சேஞ்ச் எல்லாம் நிறைய குடுக்குறீங்களே, அதை பத்தி நான் கேட்கணும். நான் சேஞ்ச் குடுக்கறேனா? நீங்க குடுக்குறீங்க, சின்னதா வந்துச்சு, அதை நான் நுணுக்கமா கவனிச்சேன். அதை பத்தி நான் உங்களுக்கு சரியா பேசுறேன். அடுத்து பொங்கல். ஓகே. தை பொங்கலும் வந்தது, பாலம் பொங்கது, பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதியை போட்டு சொல்லடியோ, இந்த கன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் மங்கையடி, இவள் கண்ணி என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. ஹே தையந்தியன் தக்க தையன் தக்க, ஹே தையந்தியன் தக்க தையன் தக்க அப்படின்னே ஒரு ட்ரெயின் போகும். சூப்பர். கல்யாணம், அதுவும் ஒரு விழாதான். 100 வருஷம் கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. எஸ்பி சார் பாடும்போது இந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கற மாதிரியே இருக்கும். அதாவது அந்த ஹீரோ அப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்து அவ்வளவு லைட்ஸ் பாடுவாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா சார் பாடும்போது அது மாதிரி இருக்கும். அதை இப்போ உங்க முன்னாடி எங்களுக்கு பார்க்க முடியுது. ஒவ்வொரு பாட்டு நீங்க பாடும்போதும் அந்த ஹீரோயின் கூட இவ்வளோ உள்ள டீப்பா போயிருப்பாங்களான்னு தெரியல. நீங்க அவ்வளவு தூரம் அந்த இசைக்குள்ள போறீங்க.
நன்றி. பிளஸ்ட் யூ ஆர். நன்றி நன்றி. நம்ம இந்த வாய்ஸ் சேஞ்சர் பத்தி பேசியிருந்தோம்ல, நிறைய பிளேபேக் சிங்கர், நிறைய நம்ம மேடை கச்சேரியில் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். அதை பத்தி ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இப்ப சுஷீலாமா வாய்ஸ்க்கும் ஜானகிமா வாய்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட? சுஷீலாமா வாய்ஸ் வந்து ரொம்ப ரவுண்டடா இருக்கும் கேட்கறதுக்கு. அதாவது மேல போனா கூட அது வந்து அப்படி சவுண்ட் ஆகாது, அப்படி சவுண்ட் ஆகும். நீங்க இப்படி மியூசிக் லாங்குவேஜ் அப்படின்னா எங்களுக்கு புரியாது, அதை பாடி சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும். சரி, ஒரு டிஃபரன்ஸா பாடி காட்டு. ராசாத்தி மனசுல ஏன் ராசா ஒன்னெனப்பு தான், புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் திண்டாடுது, புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் கொண்டாடுது, ராசாத்தி மனசுல. அதாவது வார்த்தை எல்லாம் அழுத்தம் திருத்தமா எழுத்து இதான் நான் பாடுறேன். ஆமா அப்படின்னு. ஆமா. ஜானகி அம்மா இதே பாட்டு ஜானகி அம்மா பாடு. ராசாத்தி மனசுல ஏன் ராசா ஒன்னெனப்பு தான், புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் கொண்டாடுது. ஸோ இதுக்கும் அதுக்கும் டோனாலிட்டி தான் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ரெண்டு பேரும் வந்து வேற விதமா இழைச்சி விட்டுருவாங்க. இது வேற விதமா அப்படி அப்படி கவுந்துருவோம், அது அந்த பக்கமா கவுந்துருவோம். நமக்கு வந்து பாடுபட்டுட்டே இருப்போம். இந்த ஜானர்ல வேற யாரு? சித்ராமா ட்ரை பண்ணுவீங்க? சித்ராமா வந்து ரெண்டு பேரும் கலந்ததுதான் ஆக்சுவலா. ஸோ அவங்களதும் வந்து ஸ்பஷ்டமா இருக்கும் ரொம்ப வார்த்தைகள்லாம். ஸோ அவங்க பாடின பாட்டு ஏதாவது ஒன்று. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். அதாவது வார்த்தைகளுக்கும் தெளிவா இருக்கும், சங்கதிகளும் தெளிவா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் கலந்தது அவங்க. இதுல இருந்து ஒரு ஸ்பூன், இதுல ஒரு ஸ்பூன் அப்படி. எஸ், இப்ப நிறைய வந்துட்டு இருக்காங்களே, நிறைய சிங்கர்ஸ் இப்ப வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரேயா கோஷலா இருக்கட்டும், அவங்களும் உங்களை மாதிரியே தான் மல்டி லாங்குவேஜஸ் நிறைய பாடிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டியா நீங்க பாப்பீங்க? அவங்க வந்து மோஸ்ட்லி நார்த்ல இருக்க, மோஸ்ட்லி அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டா பாடுறது வந்து லதா மங்கேஷ்கர் சாங்ஸ் தான். ஸோ நான் லதா மங்கேஷ்கருடைய ராவான சாங்ஸ், அதாவது அவங்க வந்த புதுசுல பாடின ஒரு சில பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன். அது வந்து ஷம்ஷாத் பேகம் மாதிரி இருக்கும். அவங்க இது அவங்களா பாடினாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். எப்படி இருக்கும்? பச்சப்பன் கே தின் புலானா தேனா, இந்த மாதிரி அவங்க பாடியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் த டோன் தட் ஷீ ஹேட். அவங்க வந்து முன்ன பாடின பாடல்களுக்கு ஒரு சில பாடல்கள் இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து லைட் மியூசிக்கு ஒரு தனி ஒரு டிக்ஷனரி எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்வீட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஸ்வீட்னஸை டோட்டலா இவங்க வந்து ஸ்ரேயா கோஷல் வந்து அப்படியே உருவி உருவி எடுத்துட்டாங்க. அந்த ஸ்வீட்னஸ் தான் இங்க நம்மளுக்கு வந்து சுஷீலா அம்மா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலா சொன்னாக்கா ஜிக்கி அம்மா அவங்க எல்லாமே அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. பட் டோட்டலா அந்த லைட் மியூசிக்லயும் அந்த ஒரு அழகு நளினம் அப்படின்னு கேட்காம அந்த ஆலயே ஒரு அழகு இருக்கணும், ஆன்னு இருக்காம அப்படி இருக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் ஆனா அந்த ஒரு நளினம் இருக்கணும் லைட் மியூசிக். பிகாஸ் லைட் மியூசிக் இஸ் ஆல்வேஸ் அபவுட் அ டிராமா. ஒரு டிராமாக்கு நம்ம வந்து பாடுறோம். ஸோ பல உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துற பாடல் தான் அது. ஸோ அந்த உணர்வுகள் வந்து வெளிப்படணும்னா அவ்வளோ நளினம் அந்த வாய்ஸ்ல இருக்கணுங்கிறது கொண்டு வந்தது லதா மங்கேஷ்கர், சுஷீலா அம்மா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை டோட்டலா வந்து ஸ்ரேயா கோஷல் டோட்டலா அப்படியே மொத்தமா அவங்க வந்து அது நெக்டர் மாதிரி எடுத்துட்டு அவங்க வந்து அவங்களோட எல்லா பாட்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு லதா மங்கேஷ்கர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாட்டு நீங்க இவ்வளவு தூரம் உன்னிப்பா சொல்றதுனால நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நானுமே வந்து சின்ன வயசுல நிறைய கேட்டது லதா மங்கேஷ்கர் தான். சோ அந்த ஸ்வீட் எந்த இடத்துல வந்து ஸ்ரேயா கோஷல் பாடும்போது கேட்கும்போது உங்களுக்கு லதா மங்கேஷ்கர் தெரிஞ்சாங்க? எல்லா பாட்டுலயுமே இருக்கும் ஆக்சுவலா. இப்ப அவங்களுடைய பாட்டு நீங்க லதா மங்கேஷ்கருடைய பழைய பாடல்கள் கேட்டீங்கன்னா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமோ இஸ் ஈக்குவல் டு சேம் ஸ்வீட்னஸ் ஆஃப் ஸ்ரேயா கோஷல் அப்படி இருக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்னஸ், அதாவது மொத்தமா அந்த ஹனியோட இது மொத்தமா இருக்கும். யார் பாடினா தேன் தேன் தானே. ஆமா. முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, நானா கேட்டேன் என்னை நானே, நானேயா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. அந்த ஒரு நெளிவு நீங்க பாடும்போது எங்களுக்கு வேற ஒரு வெர்ஷன் தோணுது. யார் வெர்ஷன்? இல்ல இல்ல, லதாஜியும் தெரியல, ஸ்ரேயாவதியும் தெரியல, சுர்முகி வெர்ஷன் தெரியுது எங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஆனா அந்த நளினம் எல்லாம் அந்த ஒரு கர்வ்ஸ், அந்த வால்யூம் புது வெர்ஷன் பாடுறீங்க. இது அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க லதா மங்கேஷ்கர் பாட்டை பாத்தீங்கன்னா இருக்கும். ஏறி 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 வால்யூம் ஏறி ஏறி இறங்கியோட அந்த எண்டெல்லாம் ஒரு ஒரு சின்ன விப்ராட்டோஸோட ஒரு ஒரு ஹஸ்கினஸோட முடியும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய அது ஒரு டிக்ஷனரி மாதிரி அதை நம்ம படிச்சுட்டே போகலாம் லதா மங்கேஷ்கர் பாட்டு. சூப்பர். இப்போ எப்படி ஃபெஸ்டிவல் மோட் பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இயற்கை மோட் பார்க்க போறோம். ஓகே, டாஸ்க் தான் ஃபுல்லா இன்னைக்கு டாஸ்கிங். சோ வந்து நான் லிரிக்ஸ் எடுத்து தான் பாட போறேன். நான் பாடினா ரெண்டு லைன் தான் பாட போறீங்க. நீங்க நானா சொன்னா கூட நாங்க கேட்க தயாரா இருக்கோம். சுருபிகி அவர்களே. ஓகே. மழை. மழை வருது கூடை கொண்டு வா, மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது நீங்கள் கொண்டு வா, மன்னா உன் பேரன்பிலே. மேகம். மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, பறக்குது. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறது. என் மீனியில் ஆடிய மிச்ச துணிகள் நதியால் போகிறது. காற்று. காற்று எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே. அலை போல நினைவாக சில் என்று வீசும் மாலை நேரம். காற்று எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே. நிலா. நிலாவே வா செல்லாதே வா, என்னாலும் பொன்வானம் தான். ஏனை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அடைப்பே. நிலாவே திருப்பி வந்து டாபிக்ல வந்து எஸ்பிபி சாரை கொண்டு நிறுத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதாவது மேல் சிங்கர் பாடி பயங்கர ஃபேமஸான ஒரு வெர்ஷன் இருக்கும்ல, அது வந்து ஃபீமேல் சிங்கர் பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏதாவது எனி ஒரு பயங்கரமான சாங். என்னோட ஃபேவரட்னா என் காதலே சாங். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அது அப்ப அது கேட்கும் போதெல்லாம் அழுதுருவேன். நீங்க அழுகாம பாடுங்க. பாடும்போது அழுவ மாட்டேன். ஆமா, அந்த சர்மத்துல ஸ்டார்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாகும். நான் லிரிக்ஸ் எடுத்து தான் பாடுவேன். ஆமா, அப்படியே சரணத்துல இருந்து அப்படியே பல்லவி முடிச்சோம்னா, காதலே உன் காலடி நான் விழுந்து விழுந்து தொழுதே, கண்களை நீ மூடிக்கொண்டாய், நான் குலுங்கி குலுங்கி அழுதே. இது மாற்றமா
தினமும் போராட்டமா என் காதலை என் காதலை என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் கண்ணீரை கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப் போகிறாய் கிடுவதை கிள்ளிவிட்டு தள்ளி நின்று பார்க்கிறாய் என் காதலை என் காதலை என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய். இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஃப்ளூட்டு உங்க வாத்தியங்கள்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க வாசிச்சிருக்கணும் ஆக்சுவலா. இல்ல நான் அந்த பிளான் இருந்துச்சு, ஆனா உண்மையான மியூசிஷியன்ஸ் வரும்போது நம்ம அந்த வேலையை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசாம விட்டுட்டேன். சரி, நீங்க கேட்டதுக்காக இன்னொரு ஃபேவரட் ரவுண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் பாடல்கள் வந்து பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிலியூட் அட்லிப்னு சொல்றல ஹம்மிங்ல நிறைய பாடல்கள் நான் கேக்குறேன், நீங்க வந்து பதில் சொல்றீங்க. இப்போ ஆமா, ரொம்ப அவர் மட்டுமே பேசிட்டு இருக்காரு, நான் பாடிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் நான் வந்து கேள்வி கேட்க போறேன், அவர் பதில் சொல்ல போறாரு. எப்படி மாட்ட போறாங்க. அதனால வந்து குவிஸ் ரவுண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆமா, ஏன்னா நான் வந்து எனக்கு அண்ணாவை தெரிஞ்சது வந்து ஒரு ஆங்கராவோ ஒரு காமெடியனாவோ ஒரு ஆக்டராவோ அதெல்லாம் மீறி ஒரு மியூசிஷியனா தான் எனக்கு வந்து தெரியும். அப்படியா? ஒரு பாடகர், ஒரு கீபோர்ட் பிளேயர், ஃப்ளூட் வாசிப்பாரு, என்ன எவ்வளவு இருக்கு அவருக்குள்ள. என்ன நினைச்சீங்க? 100% கல்குருணை நீக்கப்பட்ட அப்புறம் ஓவியம் வரைவாரு. சரி, நீங்க கேட்டதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். அப்புறம் வீட்டுல பாத்ரூம் கழுவுவாரு. சஸ்பென்ஸ். அண்ணா இவ்வளவு நேரம் நான் பாடுறச்சு எடுத்துட்டு வராம நீங்க பாடுறேன்னு சொல்லிச்சு மட்டும் சுயநலமா இல்ல. நீங்க நல்லா பாடுறீங்க, நான் தேவையில்லாம உள்ள வரக்கூடாது. நீங்க சொன்னீங்கல்ல ஓப்பனிங் ப்ரிலியூட் சொன்னீங்கல்ல, அதுல நான் ஒன்னு எடுக்கிறேன். அதுல இருந்து நீங்க ஒரு பாட்டு எடுங்க, கரெக்டா இருக்கும். நான் தான் அப்பயும் கொடுப்பேன், நீங்க தான் கண்டுபிடிச்சு நான் பாடணும். ஒண்ணு வாசிக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்க பாமா. நான் முதல்ல கரெக்டா வாசிக்கிறேன்னு தெரியும். கோயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ, அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. கோயிலே போ போ, இனி நீதான் தானே, இனி ஒன்றாகும் அது என்றாகும். கலங்கிட்டீங்க போங்க. இப்ப நீங்க ஒரு ஹம்மிங் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுவேன். இங்க பாருங்க, ஆஃப் தி ரெக்கார்ட் சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க, மாட்டி விட்டுறாதீங்க. சுர்முகி ஊரெல்லாம் முன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன சாங்ல 3 வருஷம் இருக்குங்களா அந்த பாட்டுல? எஸ்தாஸ் சார் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸ்வர்ணலதா அம்மா ஒண்ணு, ராஜா சார் மூணும் வேற வேற ஃபீல் ஸ்டைல். ஆமா, அடுத்து நானு. சரி, ஓகே.
ஓர் பொன் வேலை. ஏங்க நீங்க ஃபீமேல் வாய்ஸ் ஃபுல்லா ஏண்ட மாட்டி விட்டு மேல் வாய்ஸ்ல கேக்குறீங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன் ஜாலியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது அந்த பாட்டோ படமோ பாடகர்களோ எதுவுமே சொல்ல வேணாம், வார்த்தைகளோ சொல்ல வேணாம். அந்த ஹம்மிங் வச்ச உடனே அந்த ஃபுல் பாட்டு அந்த ஃபுல் சீன் ஞாபகம் வரும்ல, அதுதான் அந்த மியூசிக்கோட பவர். ஓகே, நானும் ஒன்னு ட்ரை பண்றேன். இல்ல ஒரு சின்ன தூங்கிருச்சுன்னு எம்எஸ்வி சார் சொல்றதா இல்ல இளையராஜா சாரோடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்றதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரெண்டுமே வந்து நம்ம பாடுறச்சே மியூசிக்கும் தனியா உள்ள ஓடும், மியூசிக் கேட்கறச்ச பாட்டு தனியா ஓடும், அந்த மாதிரி இருக்கும். அது இந்த படத்துல இன்னொரு ஒரு ஃபேவரட் சாங் இருக்கு, ஃப்ளூட் பேஸ் பண்ண ஒரு சாங். அது உங்க குரல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. குழலுதும் பண்ணு. மழை காத்து வீசுற போது மல்லியப்பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, எம்மேனி தேனரும்பு என் பாட்டு பூக்கரும்பு மச்சானா மெட்டெடுப்பே ஒன்னத்தான் கட்டி வைப்பேன், சுகமாக தாளம் கட்டி பாடட்டுமா, உனக்காச்சு எனக்காச்சு சரிஜோடி நாமாச்சு கிள்ளையா, குழலூதும் கண்ணனுக்கு பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு. இப்போ உங்க சான்ஸ். நீங்க பாடும்போது ஸ்லோ மோஷன்ல ஒருத்தவங்க ஓடி போறாங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப உங்களுக்கு பாட்டு ஞாபகம் வந்து நீங்க பாடணும். என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம். ரஹ்மான் சார், அவர் ஒரு பக்கம் இல்லையா? எல்லா மியூசிக் டைரக்டர் பத்தியும் ஓரளவுக்கு நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, அதையும் நான் ஃபீல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வரீங்கன்னு சொல்லி நம்ம சோசியல் மீடியாலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைட்டும் கேட்கும்போது அவங்க ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்க போறோம். பயங்கர ட்விஸ்டா இருக்கு, நான் வரேன்னு சொல்லி நினைக்கிற மாதிரி கிடையாது.
कहीं आ जाए दूरी कहती है पास मेरे आ जा रे। இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்க கத்துக்கிட்டது உங்களுக்கு இசை மேல இருந்த ஆர்வம்னாலே இல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பர்டிகுலரா கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக? இல்ல இசை மீதே ஒரு ஆர்வம் தான். அதாவது இந்த இசையெல்லாம் சேர்ந்து நம்மளும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிச்சு பார்க்கணும், ஏதாவது ஒன்று பார்க்கும்போது ஆஹா இது நல்லா இருக்குல்ல இதை கத்துக்கணுமே அப்படின்னு. அது எஸ்பெஷலா நீங்க வந்து ஃப்ளூட் அப்புறம் கீபோர்டு அது ரெண்டும் வந்து ஆமா இது வந்து ரொம்ப மை ஃபேவரட். எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடலாம், எல்லாத்தையும் ஈஸியா. இதை நீங்க கத்துக்கணும்னு தூண்டி விட்ட பாடல் எது? ஆக்சுவலா இதை கத்துக்கணும்னு தூண்டி விட்ட பாடலாம் குயில் பாட்டு. ஓ வா. சி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறவங்களுமே வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு சில பேர் கத்துப்பாங்க. பட் ஆனா நிறைய பேர் வந்து மியூசிக்கை விட வந்து அந்த பாடல்களுக்காக அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு படம் பார்த்து ஒரு கலை கத்துக்கிறாங்க. சலங்கி ஒலி படம் பார்த்து நிறைய பேர் பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க. ஜாக்கி சான் படம் பார்த்து கராத்தே கிளாஸ் சேர்ந்து கை கீழ் இருக்கு. சிறப்பு, சூப்பர். சுர்மிகா அவர்களே, இந்த என்றென்றும் நிகழ்ச்சியில வந்து நிறைய பேசிட்டே இருந்தோம். ஆக்சுவலா இந்த நேரங்கள் நிறைய பாடிட்டே இருந்தோம். அதுதான் வேணும் எங்களுக்கு, அதுதான் வேணும். இப்ப பாத்துட்டு இருக்கவங்களே வந்து நீ பேசாத பாத்து விஷயம் அவங்கள பாட சொல்லுப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. சொல்லிடுவாங்களே, சொல்லிட்டாங்க. சோசியல் மீடியாலயும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்டையும் கேட்டப்ப ஒரு 3-4 பாட்டு உங்க குரல்ல கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஏன்? எஸ் இருக்கு, பார்த்த ஞாபகம் இல்லையும். ஏன்னா அந்த பாடலுக்கும் உங்களுடைய பிளேபேக் சிங்கிங் கெரியருக்கும் ஒரு முக்கியமான கனெக்ட் இருக்கு. நான் அந்த பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பாட்டுக்கு முடிக்கிறப்போ சரி, அது உங்க இஷ்டம். பரத்வாஜ் சார் இசையில வந்து ஒரு மாபெரும் வெற்றியான ஒரு பாட்டு இது. தல அஜித்துக்கு. ஆமா, அஜித் சார். ஆமா, அதான் அவங்க எல்லாம் அங்கீகாரம் பண்ணி இந்த வாய்ஸ் இருக்கட்டும் அங்கீகாரம் பண்ண ஒரு பாடல். அது ஒரு பெரிய பெருமை எனக்கு. ஏய் துஷ்யந்தா, ஏய் துஷ்யந்தா, உன் சகுந்தலா தேடி வந்தா. ஏய் துஷ்யந்தா, நீ மறந்ததை உன் சகுந்தலா மீண்டும் தந்தா. கள்ள பெண்ணே, என் கண்ணை கட்டும் கண்ணே, என் கற்பை திருடும் முன்னே நான் தப்பை விட்டு தப்பி வந்தேன். மீண்டும் நீ நேரில் வந்து நின்றாய், என் நெஞ்சை கொத்தி தின்றாய். எனக்கு உன்னை நினைவில்லையே. பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குடையானதும் மழை வந்தும் நனைக்காமலே மடி மட்டும் நனைந்ததை மறந்தது என்ன கதை? பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ. அதாவது மியூசிக் பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி குரலும் இந்த மாதிரி இசை இருக்கும்போது இன்னும் சூப்பர். நீங்க இந்த இடையில பேசும்போது சொன்னீங்களே இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கும், அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து நான் ரொம்ப ரசிச்ச பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டு நம்ம நேரு விருப்பமா கேட்டிருந்தாங்க. முதல் மரியாதையில வந்து ராசாவை ஒண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது சரணத்துல இருந்து அப்படியே பழச மறக்கலைய பாவி மக நெஞ்சு துடிக்கு. உன்னையோ என்னையோ வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அரும உறைஞ்சிய தரும
எனக்கு பிடிச்ச பாட்டா சொல்றீங்க? எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு கேட்டாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தாங்க. பாட்டுனால எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் சுர்முகி பாட்டுனா சொல்லவா வேணும்? இல்ல, எனக்கு பிடிச்ச பாட்டா கேக்குறீங்க. சரி, உங்களோட ஃபேவரட், அதாவது உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு 2 பாட்டு நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இந்த ஷோல நீங்க பாடிக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஃபேவரட்டா 2 சாங். ரொம்ப கஷ்டமா ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா, நீங்க இருக்கிற கேள்வி கேட்டிருந்தா அதுக்குள்ள யோசிச்சிடுறேன். நான் கேட்டதில்ல இது வரைக்கும். நான் விசாரிச்சதுல வந்து உங்களுக்கு வந்து சலங்கை ஒலியில இருந்து மௌனமான நேரம் பிடிக்காத பாட்டு. ஏன்னா நானு ஒரு R&D பண்ணேன். அவங்க கிட்ட லிஸ்ட் கொடுத்தா என்னெல்லாம் பாட்டு போடுவாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு 10 பாட்டு கொடுத்திருந்தாங்க. சுர்மிகினா இந்த பாட்டுனா அவங்களுக்கு கம்ஃபர்டபிள், இந்த பாட்டு சூப்பர்னா, இந்த பாட்டு சூப்பர்னான்னு சொல்லுவாங்கன்னு ஒரு 10 பாட்டு கொடுத்திருந்தாங்க. அதுல இந்த பாட்டுலாம் இருந்துச்சு. வெரி வெரி ஹாப்பி. மௌனமான நேரம். மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம், மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம், மனதின் ஓசைகள் இதழில் மௌனங்கள், மனதின் ஓசைகள் இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டேஜ்ல எஸ்பிபி அங்கிளோட பாடுறேன். அவர் வந்து ஃபுல்லா தெலுங்கு லிரிக்ஸ் எடுத்து வச்சிட்டாரு தெரியாம. நீங்க? நான் தமிழ் லிரிக்ஸ் வச்சிட்டு இருக்கேன். நீங்க லிரிசிஸ்ட் தானே ஆக்சுவலா? நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. நீங்க லிரிசிஸ்ட் தானே ஆக்சுவலா? சில நானே ஏதோ ஒரு பாட்டு அப்பப்போ முனகுவேன், அதுக்கு நான் எழுதுவேன். அதெல்லாம் இல்ல, சில பாடல்களுக்கு. சோ அதனால நீங்க ஓன் லிரிக்ஸ் போட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல, தமிழ் லிரிக்ஸ் அவரு தெலுங்குல பாடுறாரு. எனக்கு அங்க அதாவது அந்த ஸ்டேடியம்ல எனக்கு வைஃபை கிடையாது. என்னடா பண்றது அப்படின்னு வேற சிங்கர்ட்ட கேட்டேன். அவங்க தேடிட்டு இருக்காங்க. தேடி எடுத்து கொடுக்கறதுக்குள்ள அவர் தமிழ், அவர் தெலுங்கு, நான் தமிழ்னு ஆயிட்டேன். சோ அவர் ஃபர்ஸ்ட் சரணம் வரைக்கும் அப்படி போச்சு. அதுக்குள்ள அவர் தமிழ் லிரிக்ஸ் எடுத்துட்டாரு, எனக்கு தெலுங்கு லிரிக்ஸ் கிடைச்சிச்சு. அவர் வந்து காதுல வந்து இப்ப நான் வந்து தமிழ் பாடுறேன், நீ தெலுங்கு பாடு. என்ன ஒரு அப்ளாஸ் தெரியுமா அதுக்கு? அதாவது டோட்டலா அப்படியே கான்ட்ராஸ்டாவே ஃபுல்லா பாடிட்டு இருந்தோம். எஸ்பிபி சார் கிட்ட இருக்கிறோம் இல்ல வேற ஏதாவது சிங்கர்ஸ் இருக்கிறோம், நீங்க ரொம்ப பெருமையா நினைச்ச ஒரு மொமெண்ட், வாவ் இவரே இந்த விஷயத்தை இப்படி சொல்லிட்டாரு, நீங்க பாடின விஷயம், ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்த்த விஷயம்? ஹரிஹரன் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எக்ஸ்ட்ரா. இது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அவர் வந்து கிரியேட்டிவ் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் அவருக்கு எப்பவுமே. சோ அவரோட மேடைகள்ல நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாவது போட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாரு. அவர் நிறைய பண்ணுவாங்கல்ல ஆக்சுவலா. ஆமா, இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அவரு. வா கமான் கமான் வா வா அப்படிங்கிற மாதிரி, களத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அவரோட நம்மளும் நம்ம நிறைய கத்துப்போம். தானா இன்ஸ்பயர் ஆகி நம்ம நிறைய பாட ஆரம்பிச்சிருவோம். நம்மளே கிரியேட்டிவா நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி எஸ்பிபி அங்கிள் என்ன பாட்டு? ஹரிஹரன் சாரோட அந்த பாட்டு சொல்லு. உதயா உதயா பாடுறச்ச உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையே எழுதுகிறேன், காதல் 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 என் பாதை வாழ்கிறேன், உன் பாதை தேய்கிறேன், உன்னாலே தன்னாலே
இது ஒரு நிகழ்ச்சியில அவருடைய ஒரு ஏதோ ஒரு தீபாவளி நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில இந்த பாட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, எனக்கு வேற பாட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க ரிஹர்சலுக்கு வரல, டைம் ஆகிட்டே இருந்தது. அவருக்கு ரிஹர்சல் பார்க்கணும், நீ பாடிடு வா அப்படின்னு சொல்லி அப்போ நான் பாடிட்டேன். பாடினோன்னா அவர் சண்டை போட்டு, இல்லை இந்த பாட்டு சுசித்ரா தான் பாடணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அப்புறமா தான் அவர் தான் மாத்தினாரு, பேரை மாத்தினாரு. பேர் மாத்தினது அவர் தான், சுருமுகிங்கிற பேரு. ஸோ சுசித்ரா தான் பாடணும் அப்படின்ட்டு சண்டை போட்டு வாங்கினாரு. அவங்கள்ட்ட என்ன பாடி காட்ட சொல்லி, இவ்வளோ அழகா வேற யார் பாடுவாங்க, இந்த மாதிரி பாடுவாங்களா, ஸோ அதனால இவ தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சிங்கர் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல யாரு எனக்கு ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தவங்க மதுமிதா நினைக்கிறேன், மதுமிதா வந்து பாட வேண்டியது. ஸோ அவங்க லேட்டா வந்தாங்க, அப்புறம் பாட்டு மாத்தி கொடுத்தாங்க, அவங்களுக்கு வேற ஒரு பாட்டு கொடுத்துட்டு இந்த பாட்டு என்ன பாட சொன்னாங்க. சிறப்பு. இப்ப நிறைய பேசிட்டே இருக்கோம் சுருமிகா அவர்களே, இப்ப ராகம் சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் பேசலான்னு. அதாவது என்னை பார்த்து நீங்க வந்து ராகம் சம்பந்தமா கேட்கணும்னு நினைச்சீங்களே, அது நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க தப்பா சொன்னாலும் எனக்கு எதுவும் தெரியாது, நமக்கு ஒன்லி கேட்கறது மட்டும்தான். இல்ல நானுமே இந்த கேள்வி ஞானத்துல இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கே, ஒரே குடும்பமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்ப ஏதாவது ஒரு ராகம் சொல்லி கொடுக்கறது இல்ல, இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா ஒரே ராகத்துல வேற வேற சிச்சுவேஷன்ஸ்க்கு பண்ணி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோகம் இருக்கும், அதே ராகத்துல வந்து சந்தோஷமா வந்து ஒரு பாடல் இருக்கும், அதே ராகத்துல ஒரு ரொமான்டிக் ஒரு சாங் இருக்கும். அதே கேள்விய பயங்கரமா மைண்ட் ரீட் பண்றாங்க. ஒரே ராகம். ஏன்னா ராகங்கள் வந்து எத்தனை ராகம் இருக்கு தெரியாதுங்க. தெரியாது. ஆமா, கொஞ்சம் ராகம் தான் இருக்கு வச்சுக்கீங்களேன். 73 மேல கர்த்தாவா 73 திடீர்னு 2 ஜாயின் பண்ணி தியாகராஜர் சுவாமி யாராவது வந்து என்ன அடிச்சிட போறாங்க. சோ குறிப்பிட்ட ஒரு நம்பர் ஆஃப் ராகங்கள்ல வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் வந்து இப்ப பாட்டு போடுறாங்க. ஏதாவது ஒரு ராகம் நீங்களே செலக்ட் பண்ணீங்க, அதுல வந்து சினிமா பாடல்கள் எங்களுக்கு பாடினீங்கன்னா நாங்க கனெக்ட் ஆயிக்குவோம் ஈஸியா. ஸோ நான் பாட்டா போறதுக்கு முன்னாடி இது வந்து இந்த ராகம் வந்து மோஸ்ட்லி வந்து மனசை உடனே போய் தொடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராகம் இது. அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது ஒரு ஃபாஸ்டான சாங்குமே, இதுல இருக்கிற ஃபாஸ்டான சாங்கும் எனக்கு பிடிச்சது, இதுல இருக்கிற சோக பாட்டும் பிடிச்சது, இதுல இருக்கிற ரொமான்டிக் சாங்கும் எனக்கு பிடிச்சது. ஸோ எனக்கு பிடிச்ச அந்த ஒரு ராகம் வந்து சிந்து பைரவிங்கிற ஒரு ராகம். சிந்து பைரவி அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்து நம்ம சிந்து பைரவி படத்தை வந்து ரிலேட் பண்ணுவாங்க. ஜேகேபி சார் ஞாபகம் வருவாரு, சுகாசினி மேடம். அதுல வர ஒரு சோகமான பாடல் வந்து, நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. இதுலயே ஒரு குதூகலமா ஒரு பாட்டும் வந்து பண்ணிருப்பாங்க. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா என் மாமா, ஆழமாயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா என் மாமா, புது ரோசானா என்னோடு ஏராசாவே வந்தோடு என் செல்ல குட்டி, ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா என் மாமா. இதே கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு ரொமான்டிக் சாங்கா எனக்கு ரொம்ப சட்டுன்னு ஈர்த்த ஒரு பாட்டு. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே, கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே, நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே, கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே, நெஞ்சிலே ஊஞ்சலே. ஜானும் அப்படி பாடி இருப்பாங்கல்ல. அதே மாதிரி வந்து ஒரு அந்த காலத்திலே வந்து ஒரு குதூகலமான பாடல். இந்த பாட்டை கேட்டாலே ஜோஷ் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் ராகத்துல அப்படி ஒரு ஃபாஸ்ட் சம்னர் இருக்கு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
தரும் பார்வையில் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். வாவ் வாவ் வாவ், சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி. இந்த மாதிரி ஒரே ராகத்துல எவ்வளோ ஃப்ளேவர்ஸ்லயும் வந்து எந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லயும் பாட்டு செய்த மனிதர்கள் நம்ம நாட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அப்படின்னா அதுல ஒரு விதமான பாட்டு மட்டும் அப்படியே ஒரே மாதிரி போகும். ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்டேஷனும் நடந்திருக்கு. நிறைய கிரியேட்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க. அதனால நமக்கு நம்மள சந்தோஷமா நமக்கு இருக்கிற பண்டிகை அளவுக்கு, நமக்கு இருக்கிற தெய்வங்கள் வழிபாடு அளவுக்கு நமக்கு இருக்கிற இசையும் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. கண்டிப்பா ரொம்ப 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 பயங்கரமான ஒரு சந்தோஷம். இந்த சூப்பரான தினத்தன்று பிரபல பின்னணி பாடகி சுர்மிகி அவரோட இசை பயணத்துல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுல, உங்க குரல்ல நிறைய பாடல்களை எங்களுக்கு கேட்டதுல பயங்கர மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு சர்ப்ரைஸா அந்த அண்ணா வந்து ஃப்ளூட் எடுத்துட்டு வந்து வாசிச்சதுக்கு பெரிய நன்றி சொல்றேன். நீங்க எப்படி எஸ்பிபி சார் பக்கத்துல நின்று பாடும்போது பதட்டமாவே பாடுனீங்களோ அது மாதிரியே நான் நிறைய தப்பா வாசித்தேன். காரணம் என்னன்னா இவ்வளவு பெரிய லெஜெண்ட் இருக்காங்க, அவங்க முன்னாடி ஹவு டேர் யூ ஆர் ஃப்ளூட் எடுத்து ப்ளே பண்ணிட்டு. ஆமாங்க, நாங்க உங்களை வியந்து பாக்குறோம். அப்படி இல்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க பாடும்போது உங்களுக்கு ரொம்ப அக்கம்பா வந்து கிட்டார் மட்டும் இல்லாம கடைசிங்காரி ஃப்ளூட் கீபோர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் பிரேமண்ணா வந்து அவரோட கிட்டார்ல மட்டுமே மொத்தத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. ஆமா, அவரும் இருக்க முடியல. என்ன பாட்டு ரொம்ப எல்லாமே அவருக்கு பிடிச்ச பாட்டு இல்லனா. எஸ், அவரும் சீனியர். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இந்த இசை பயணத்துல நீங்களும் இணைஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த என்றென்றும் நிகழ்ச்சியில மூலமா உங்களை சந்திச்சல சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுவும் தீபாவளி நன்னாள்ல வந்து எல்லாரும் பட்டாசு வெடிக்க விடாம நம்ம வந்து உட்காந்து வச்சு நீங்க பாட்டை கேளுங்க முதல்ல, அப்புறம் போய் பட்டாசு வெடிக்கலாம். சரவடியான பாட்டுகள் இல்லையா? 1 ஹவர்ல வந்து இவ்வளவு பாடல்கள் நம்மள கேட்டிருக்க முடியுமான்னு தெரியல. இந்த மியூசிக்கு மட்டும்தான் ஒரு பயங்கரமான பவர் இருக்கு. இந்த டைம் மேஜிக், டைம் மிஷின் சொல்லுவாங்க. நம்மள வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகும். ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஞாபகம் வரும், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஞாபகம் வரும், அவரு கூட அப்படின்னு ஏதாவது ஒரு ஞாபகங்களை கொண்டு வந்துடும். அது வந்து இந்த மேஜிக் வந்து மியூசிக் மட்டும்தான். பாடல்கள் மூலியமா நிறைய நினைவுகளை கொண்டு வந்தீங்க. நீங்க நிறைய பாடல்கள் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும், எங்களை ரசிக்க வச்சுட்டே இருக்கணும். உங்களோட அனைத்து ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி பெற புதுயுகம் நேயர்கள் சார்பாகவும் பிரேமண்ணா சார்பாகவும் என்னுடைய பர்சனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் அவர்களே. உங்க பர்சனல் சார்புக்கும் புதுயுகம் நேயர்களுக்கும் பிரேமண்ணா சார்பாகவும் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தீபாவளி தினத்தன்று சரவெடியான பாடல்களை நிறைய கேட்டு ரசிச்சிருப்பீங்க. மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்றென்றும் உங்களுக்கு இனிமையாக புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுவது சுட்டி அரவிந்த். நன்றி, வணக்கம், ஜெய்.